ஹலோ எவ்ரிவன். பைத்தானில் பில்ட்-இன் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட், மாடிஃபிகேஷன், ஸ்ப்ளிட்டிங், ஜாயினிங், என்கோடிங், டீகோடிங் இந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். இதெல்லாம் ஒன்றொன்னா பார்க்கலாம். எக்ஸுங்கிற வேரியபிளில் ஹலோ ப்ரோக்ராமர்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபுல் லோவர் கேஸில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லைனில் நியூன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் எக்ஸ் டாட் அப்பர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அடுத்ததாக நியூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறப்போ நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் ஃபுல் அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகியிருக்கு. அடுத்ததாக ஒயில் சேம் ஸ்ட்ரிங்கை ஃபுல் அப்பர் கேஸில் கொடுத்துருக்கோம். அடுத்த லைனில் நியூங்கிற வேரியபிளில் எக்ஸ் டாட் லோவர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நியூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரிங் ஃபுல் லோவர் கேஸில் கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகியிருக்கு. அடுத்ததாக ஏ வேரியபிளில் லெட்ஸ் லேர்ன் டுகெதர்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்த லைனில் நியூ வேரியபிளில் ஏ டாட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் நியூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணால் இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகி பிரிண்ட் ஆகியிருக்கு. அடுத்ததாக பி வேரியபிளில் திஸ் இஸ் அ சாம்பிள்னு ஒரு சென்டென்ஸை ஃபுல் லோவர் கேஸில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் நியூ வேரியபிளில் பி டாட் டைட்டில்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நியூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சென்டென்ஸில் ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகியிருக்கு. அடுத்ததாக சி வேரியபிளில் டைட்டில் ஃபங்க்ஷனோட அவுட்புட் சென்டென்ஸை இங்கே இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் நியூ வேரியபிளில் சி டாட் ஸ்வாப் கேஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நியூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறப்போ லோவர் கேஸ் எல்லாம் அப்பர் கேஸாகவும் அப்பர் கேஸ் எல்லாம் லோவர் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகியிருக்கு. தேங்க்யூ.